விஜய் வந்து இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிறத வந்து காவேரியால் தாங்கிக்க முடியல. விஜயை பார்க்க வராங்க காவேரி. அப்படியே வந்து விஜயும் வராரு. விஜயை பார்த்தோன்னே தாங்க முடியாமல் பயங்கரமாக அழறாங்க காவேரி. கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது. விஜய் வந்து அப்படியே வந்து காவேரியோட அந்த ஸ்பரிசத்தை வந்து அப்படியே வந்து உணர்றாரு. அப்படியே கை வைக்கிறாரு. 2 பேரோட தலையும் வந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து 2 பேருமே வந்து சாய்க்கிறாங்க. அப்போது காவேரி அழதை பார்த்து, காவேரி அழாதடி ப்ளீஸ் டி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, எப்படிங்க அழாமல் இருக்க முடியும்? இந்த நிலைமையில் உங்களை நான் பார்க்கறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னால் தாங்கிக்க முடியலங்க அப்படின்றாங்க. என்னால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் என்னால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இல்லைனா நீங்கள் இருக்கிற ராஜா மாதிரி இருக்க ஆளுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வரப்போகுது, என்னால் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, என்னால் தாங்கிக்க முடியலங்க அப்படின்றாங்க. உடனே வந்து, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் இல்லை காவேரி, இங்கே பார், உன் கஷ்டம் ஏன் கஷ்டம்னு தனித்தனியாக பிரித்து பார்க்காத, நம்ம 2 பேரும் ஒன்று தானே, அப்புறம் என்ன உன் கஷ்டம் என் கஷ்டம் தனியாக பிரிக்கிறேன் அப்படின்னோடனே, ஏங்க அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு என்ன பிரச்சனை சரி, 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணணும். நம்ம 2 பேரும் யாருடி, நம்ம 2 பேரும் ஈர் உடலாக இருக்கலாம், ஆனால் ஊர் உயிர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வேறு இன்னொரு உயிர் வேறு வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, இந்த டைமில் தான் நீ ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கணும். என்னை பார்த்து நீ மனசு கஷ்டப்படக்கூடாது. இங்கே பார், நான் எப்படி வெளியே வந்துடுவேன், ஏன்னா நான் எந்த தப்புமே செய்யலை, எந்த தப்பும் செய்யாத ஒருத்தன் எப்பவும் உள்ளே இருக்க முடியாது காவேரி, நான் கண்டிப்பாக வெளியே வருவேன், அந்த பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டுவேன், நீ கவலைப்படாத. இல்லைங்க, நீங்கள் வெளியே வரணும்னா பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டினா தான் நீங்கள் வெளியே வர முடியும், அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே நான் பார்ப்பேன் அப்படின்றாங்க. காவேரி ப்ளீஸ், நீ இப்போ பாப்பா பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா, நீ இருக்க நிலைமைக்கு பாப்பா பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கணும், அதை விட்டுட்டு என்னை பற்றி நீ யோசிக்கவே கூடாது, புரியுதா? நான் எப்படி வெளியே வந்துடுவேன் காவேரி, எனக்கு தெரியும் காவேரி எப்படி வெளியே வரணும்னு, அதனால் நீ என்னை பற்றி யோசிக்காமல் ஒழுங்காக பாப்பா பற்றி யோசி, நீ இதெல்லாம் போட்டுக்காத காவேரி. அது எப்படிங்க, நீங்கள் வெளியே வராமல் நான் எப்படிங்க நிம்மதியாக இருக்கணும், நீங்கள் பாப்பா பற்றி யோசிக்கிறீங்களே, அப்போ பாப்பா நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வெளியே வந்தே ஆகணுங்க, நான் வருவேன் காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படின்னு. சரிங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ எந்த வந்து பிரச்சனையும் மாட்டக்கூடாது, சரிங்க நான் பார்த்துக்கிறேங்க, உங்களை வெளியே எடுக்காமல் நான் விட மாட்டேங்க காவேரி ப்ளீஸ், நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரி, நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் வெளியே வந்தால் தான் எனக்கு நிம்மதி சொல்கிறேன், நான் புரியலையா உங்களுக்கு அப்படின்றாங்க. சரிடி ஒன்றும் இல்லை காவேரி, நான் வந்துடுவேன் காவேரி. சரி, நான் எப்படி மாட்டினேனே தெரில, திடீர்னு என் அட்ரஸ் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரில காவேரி அப்படின்னோடனே, அப்படியே காவேரி அமைதியாக இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி, திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்க பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் பற்றியா, போலீஸ் கண்டிப்பாக வருவாங்க, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு, அது உண்மை தான் போட்டுருக்குது, நான் தான் அது பொய்யான இன்ஃபர்மேஷன் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. சரி, நீ நீ என்ன நினைக்கிற காவேரினோடனே, என்ன நினைக்கிறது நான், எல்லாத்துக்கும் அந்த யமுனா தான் காரணம். யமுனாவா, நீ என்ன சொல்கிற காவேரி? ஆமாம், அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவள் தான் போலீஸில் உங்களை மாட்டி விட்டுருக்கா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாங்க, அந்த யமுனா தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. சரி காவேரி, அவன் நிலைமையிலேருந்து நீ யோசி, இப்போது யாருக்குமே வந்து தன்னோட புருஷன் எங்கேயாவது போயிடுவாரோ அப்படின்ற பயம் இருக்கும் காவேரி, அவளுக்கும் அந்த பயம் தான் இருந்திருக்கு, அதான் அப்படி பண்ணிட்டா, அதனால் வீட்டில் போய் சண்டையெல்லாம் போடாத காவேரி அப்படின்னு. என்னங்க நீங்கள் அந்த யமுனாக்கு போய் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அவள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. சரி விடு காவேரி, அவள் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டா, எப்படியும் நான் அவளால் மாட்டலனாலும் எப்படியும் போலீஸ் என்னை கேட்ச் தான் பண்ணியிருப்பாங்க, நான் எவ்வளோ நாளைக்கு வெளியே இருக்க முடியும் நீ நினைக்கிறேன் அப்படின்னோடனே, என்னால் மன்னிக்க முடியாதுங்க அந்த யமுனாவை, ப்ளீஸ் காவேரி சொன்னால் கேளு, அவள் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான்றதுக்காக நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றாரு. கையை பிடிக்கிறாங்க 2 பேருமே, அப்படியே கையை ஒருத்தர் வச்சுருக்காங்க. டைம் ஆகிடுச்சுமா கிளம்புமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க நான் கிளம்புறேன், காவேரி நான் சொல்கிறத கேளு, நீ இப்போ எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு. சரிங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா இருங்க, இங்கே பாருங்கள் நான் கூடி சீக்கிரம் உங்களை வெளியே எடுப்பேன், எனக்கு கண்டிப்பாக வந்து நான் உங்களை விட மாட்டேங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் காவேரி, ஆனால் இப்போ வேணாம் காவேரி, நான் பார்த்துக்கிறேன் காவேரி, நீங்களாம் எதுவும் பார்த்துக்க வேணாம், உங்களை வெளியே எடுக்கிறது தான் என்னோடய வேலை, இங்கே பாருங்கள் இதுக்கு மட்டும் தயவு செய்து வேணாம்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ், நான் போகலன்னா கூட நான் எப்படியாவது வேறு மாதிரி எடுக்கிறேங்க, ஆனால் தயவு செய்து என்ன இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னோடனே. சரி காவேரி, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் நீ செய்யணும் சரியா அப்படின்னோடனே, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிரிய மனசு இல்லாமல் அப்படியே விஜயை பார்த்துட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரியிறாங்க காவேரி. விஜயும் அப்படியே வந்து கண்ணீர் விடுறாரு.